இப்போ நேர மாளிகை வந்தாச்சு. பூவும் பொறியும் புற்றுகளும் பொழிந்து பணிவார் பொறுவில் வரவேவும் பொன்னி திருநாடே புதுக்கி திலகமென வியப்பார். பாவும் பரவும் துதிப்பாவும் துதிகள் எங்கும் பயில வந்து மாளிகையில் மாவும் களிரும் நெருங்கு மணிவாயில் புகுந்து மருங்கே கிழிந்தார். மாளிகையிலும் இறங்குகிறார்கள். அப்பொழுது சேரமான் பெருமான் நாயனார் ஒரு அற்புதமான பணி செய்யக்கூடாது. என்ன பணின்னு பார்த்து கொஞ்சம் களரிட்டறியும் திருவடியும் கலை நாவலர்தம் பெருமானா முழவில் புரியும் திருநெடுந்தோள் முனைவர் தம்மை உடன் கொண்டு விளவில் பொழியும் மாளிகையில் விளங்கு சிங்காசனத்தின் மீசை நிழறி கொள் இரும்புனாரை இருத்தி தாமும் நேர் நின்று சுந்தரம் சாமில அழகான ஒரு சிம்மாசனத்துல தங்க சிம்மாசனத்தை அமர்மாறு செய்துட்டு சேரமான என்ன செய்யப்படுறாரு தெரியுமா? செம்பர் கரக வாசனீர் ஒரு புனிதமான வாசனை கமண்டலத்துல அற்புதமான புனித ஜலத்தை தேவிமார்கள் எடுத்து எழுந்த பட்டத்து ராணிகள்னா அந்த அழகான கமண்டலத்துல கையில ஏந்தி தண்ணீர் வார்க்க போறாங்க. அங்கொரு பாதம் தாம் விளக்கி அருள புகழும் சுந்தரம் சாமி பாதத்தை சேரமான பெருமான அப்படி பாதத்தை விளக்க போறார். அந்த சமயத்துல சுந்தரம் சாமி ஐயோ என்ன தன் பாதத்தை ஒதுக்கிறார். சுந்தரம் ஆரூரர் தம் பொற்றாடை வாங்கி இது தகாது பாத பூஜை பண்ணும்போது தகாதுங்க சுந்தரம் என்று அருள தரணியில் வீழ்ந்து அந்த அருமையான சமயத்துல தன் பாதத்தை ஒதுக்கிறார். அப்பொழுது தரணியில் வீழ்ந்து பூமியில மகாராஜா விழுந்து சுவாமி மன்னிக்கணும், எம்பெற்றுமையால் செய்தனை இங்கு எல்லாம் இசைய வேண்டும். இங்க அடிய என்னதான் செய்யணும் அந்த பிறகு நீ மறுக்காம ஏற்றுக்கணும். ஆக பாத பூஜை பண்றாரு. பெருமாள் வேண்ட எதிர் மறுக்க மாட்டார் அன்பின் பெருந்தகையார். அன்பினால கேட்கும்போது மறுக்கலாமா? அன்பின் பெருந்தகையார் திருமான் நெடுந்தோள் உதிய பிரான் செய்த எல்லாம் கண்ணீரில் இருந்தார். அருமானங்கள் பூசணைகள் அடைவே எல்லாம் அளித்ததற்பின் ஒரு மாமதி வெண்குடை வெந்தருடனே ஆமுது செய்து வந்தார். ரெண்டு பெருமக்களும் திருவமுது செய்தார்கள் என்ற அளவோடு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். இனி எஞ்சிய சிந்தனைகள் எல்லாம் உள்ள பரமேஸ்வருடைய திரு ஆணையை புரியிருப்பதோ அப்பொழுது அமையும் என்று சொல்லி திருப்பாடல் 152வது பாடலோடு நிறைவு செய்கிறோம். 125 பாட்டு இருக்கு. என்ன அதோட படிக்கிற வழியெல்லாம் திருமுருகன் பொண்டி அந்த பதிகத்தை படிக்க வேண்டிய ஒரு அருமையான பதிகம். அதனால் பார்க்கலாம் என்று சொல்லி இவ்வளவுதான் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி சுவாமிகளும் இரண்டு பெருமக்களும் சேரமான் பெருமாள் நாயனாருடைய திவ்யமான கொடுங்கோளூரிலே மாளிகையிலே இன்பமுற்று நாள்தோறும் திருவஞ்சைக்கட பெருமானை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. அப்பொழுதுதான் அவர் உள்ளம் சுந்தரம் சாமி உள்ளம் ரொம்ப நாள் ஆச்ச மெட்ராஸ் போகணும், 3 நாள் ஆச்ச மெட்ராஸ் போகணும் அப்படியே சுப்பிரமணியம் நினைக்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு எங்க திருவாரூர் போகணும் வந்து ரொம்ப நினைச்ச திருவாரூர் பெருமான மறக்கலாமா? அதனாலதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை அங்க பாடு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர படிப்பானை இன்னதன்மையில் என்று அறியுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வயகும் வயற் பழனத்து அணி ஆரூரானை மறக்கணுமாமே. அருணை மறக்க முடியுமா? ஒரு பைகம் வர அதை அடுத்த சிந்தனையை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை இங்கே நமக்கெல்லாம் இந்த நிகழ்மாறு செய்வித்த மாசுலாமணி பெருமானுடைய பாத மலர்களையும் அன்னை குடியிலை நாயகி தாயினுடைய பாத மலர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இந்த அற்புத சிந்தனைக்கு உறுதுணையாக ஒரு அரிய புனித கருவியாக திகழ்கின்ற தம்பி சுப்பிரமணியனும் அவருடைய பாதையை கொஞ்சம் கூட விலகாது வருகின்ற அவர் திருமகளார் சிவச்செல்வி சுபா கோமதியும் நாம் இப்பொழுது வாழ்த்தி ஆசீர்வதித்து மீண்டும் சங்கரன் கோயில் திரும்புகிறோம். இந்த அரிய செய்தி மீண்டும் தொடர அஸ்லாமணேஸ்வரர் அருள் பாலிக்க பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சி குறிச்சியமாக
நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவனும் மைனும் வாழ்க. வெய்ய சோர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க நான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா. சிக்ஷபேசா ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்ரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்ரமணியம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னும் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சுடிரு பலஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. திருவடி எத்தனையன் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துண்டுவது அணையார் குளத்திலே அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி கற்பக்கனே கரையில்லா கருணை மக்களே மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி உலகே சிற்றவர் பிறங்கள் சிற்ற என் சிவனின் திருவிழை உடலை வீசியிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரை எரிக்கண் குளிர்ந்தனவே. பக்தர்கள் வஞ்சகர் கோயகலர் பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லா விளங்க அந்த நடை மடபாகுமை போன் அடியோமு கரு புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறிந்த பித்தற்கு பல்லாண்டு கூறு நன்மை பெருகார நெறியே வந்தடைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்கள் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அடிபட போறேன் சாமி முடி